ஹாப்பி மார்னிங் மை டியர் பிரதர்ஸ். 26ஆம் தேதி கேரளா லாட்ரி கசிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி 25ஆம் தேதி என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ரிசல்ட் 2949 யாருமே எதிர்பார்க்கல, கஸ் பண்ணவே முடியாது. 949. ஸோ கஸ்ஸிங்கில் சான்ஸே இல்லை. ஆல் போர்டில் இருந்தாலும் நமக்கு எப்போவுமே ஆல் போர்டில் கொடுக்குற 4 நம்பரில் எப்படி இருந்தாலும் 2 நம்பர் பாஸ் ஆயிரும். ஏபி ஏசி பிசியில் 2 நம்பர் பாஸ் ஆயிரும். வழக்கம் போல் ஆல் போர்டில் 4 9 பாஸ் ஆகிருக்கு. எஸ்கேஎல் கசிங் நம்பரில் 2 4 9 4 டிஜிட்டில் 2 4 9 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. எஸ்கேஎல் கசிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். 79 24 00 கொடுத்துருந்தோம். 24 49 தான் ரிசல்ட்டு. ஸோ 49 பிசி. ஏபிலையும் அதுதான், பிசிலையும் அதுதான். ஏபியில் 94, பிசியில் 49. ஆல் போர்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தாவே பக்காவான கசிங் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ ஆல் போர்டில் 4 9 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்த 7 4 9 2 கொடுத்துருந்தேன். அது 7 2 மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறது 7 2, ஆனால் மார்க் பண்ணாத நம்பர் 4 9 வச்சு அடிச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம கஸ் பண்ணுறத பார்ப்பாங்க போல இருக்கு. கடுப்பாக இருக்குது. 4 9 நம்பர் கஸ்ஸிங் நம்பரே 4 9 தான். இதையவே விட்டுருந்தாவே சரியாக இருந்திருக்கும். ஆல் போர்டு தான் 7 4 9 2 தான் இன்றைக்கி கஸ்ஸிங் நம்பர்னு இதிலிருந்து ஒழுங்காக கஸ் பண்ணி இருந்தேன்னா ஏபி 94 பிசி 49 மாட்டியிருக்கும். ஒரு மிகப்பெரிய வெற்றி பிடிச்சிருந்துருக்கலாம். ஃபஸ்ட்லேயே நமக்கு தெரியுது. இருந்தாலும் என்னென்னா கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து நான் அப்படியே போயிட்டுருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். அதனால் நிறையா மென்டல் ப்ரெஷராக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக ஒரு நம்பரை கொடுத்துறோம், அதை சரியாக ஏபி ஏசி பிசியில் உட்கார வைக்க முடியல. ஸோ ஐம் டோட்டலி சாரி. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பணிவோடு கேட்குறது என்னென்னா, சப்போஸ் என்னால் கஸ் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நான் தான் பெரிய ஆளுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்கள் சப்போர்ட்டும் வேணும். உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். 26ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 540. காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 540 கஸ்ஸிங் நம்பர். ஆல் போர்டில் 1 3 6 8 கொடுத்துருக்கேன். எந்த நம்பருமே மார்க் பண்ணி கொடுக்கல. ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுக்குற 2 நம்பர் தவிர மீதி இருக்கிற 2 நம்பர் வச்சு அடித்தாங்க எனக்கு. அது மாதிரி ஆல் போர்டில் 1 3 6 8 எந்த நம்பரும் மார்க் பண்ணி கொடுக்கல. ஃபஸ்ட்லேயே ட்ரிக் நம்பர் கொடுத்துட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சகோதரர்களுக்கு தெரியும். இந்த ட்ரிக் நம்பர்லேருந்து தான், இந்த 3 ட்ரிக் நம்பர்லேருந்து தான் ஆல் போர்ட் நம்பர் எடுப்பேன், எஸ்கேஎல் கசிங் நம்பரும் எடுப்பேன். ஸோ ட்ரிக் நம்பர் தான் ரொம்ப முக்கியமான நம்பர். இதிலிருந்து தான் 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் கன்ஃபார்மாக பாஸ் ஆகும். ஏபி ஏசி பிசிக்கு உண்டான நம்பர் 3 டிஜிட் நம்பர், ஏன் 4 டிஜிட் நம்பர் கூட பாஸ் ஆகும். ட்ரிக் நம்பரில் இதெல்லாம் இதுதான் என்னுடைய பேசிக் நம்பர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நான் கஸ்ஸிங் எடுக்கிறேன். சப்போஸ் நான் இதையே பேஸ் பண்ணி எடுக்க முடியாத நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரிக் நம்பர் 870 45 12 53 82. 870 45 12 53 82 இதுக்குள்ளே தான் இருக்குது ரிசல்ட்டு. ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் கஸ்ஸிங் எடுத்திருக்கேன். சப்போஸ் அதை மாற்றி வைக்கிறதுக்கோ வேறு நம்பரை எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ரீச் ஆகும், உங்களாலேயும் பக்காவாக கஸ் பண்ண முடியும். ஓகே, எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் நம்ம கொடுக்குறது தான் சக்ஸஸ் கேரளா லாட்டினுடைய தனிப்பட்ட 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர். நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எங்கேருந்தும் எடுக்கிறதில்ல. இது நம்மளுடைய தனிப்பட்ட கஸ்ஸிங், நம்மளுடைய தனிப்பட்ட நம்பர்ஸ். எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் 18 30 60. 18 30 60. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர், ட்ரிக் நம்பர், ஆல் போர்ட் நம்பர். இதுக்குள்ளே தான் இருக்குது பக்கமான ரிசல்ட் நம்பர்ஸ். அதை எடுத்து நம்ம உட்கார வச்சிட்டோம். இதுதான் நமக்கு உண்டானது தெரிஞ்சிடுச்சு. அதை எடுத்து உட்கார வச்சிட்டோம்னா நம்ம தான் கிங்கு. ஓகே, ஸோ எனக்கு 3 டிஜிட்லேயும் 4 டிஜிட்லேயும் 11 நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகம்தான், ஓவராக தான் கொடுத்துருக்கேன். 4 நம்பர் தான் கொடுக்கணுன்னு ரொம்ப போராடி பார்த்தேன். 4 மணிலேருந்து கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், முடியலை. இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் பிக் பண்ணி வச்சதில் அதுலேயே 11 நம்பர் ஆகிப்போச்சு. அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நம்ம எப்பவுமே வழக்கமாக வைக்கிறது தான்.
ஒரு நம்பர் அப்படியே திருப்பி வைப்போம். 4 டிஜிட் நம்பராக இருந்தாலும் 3 டிஜிட் நம்பராக இருந்தாலும் திருப்பி அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால திருப்பி வச்சு பழக்கம் நமக்கு. அதனால தான் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் டோன்ட் வரி. அதில் ரொம்ப முக்கியமான நம்பர், ஸ்ட்ராங் நம்பர், 200% வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர், அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர்ஸை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ அந்த நம்பர் நான் ஃபாலோ பண்ணுற நம்பர் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக அப்படின்லாம் இல்லை. இது ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசுக்கு செட் ஆகிற நம்பர் அப்படின்னு 4 நம்பர் இருக்குது. அதை மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற நம்பர்ஸ்க்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, 72 12 212, 72 22 222. நேற்றே இந்த நம்பர் வச்சுருந்தேன், மீண்டும் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறேன், வாய்ப்பு இருக்குது. 722 72 22 222, 51 82 182, 45 12 512, 21 54 154, 56 33 633. இந்த 633 அப்படியே திருப்பி வச்சுருக்கேன், ஏன்னா வெரி ஸ்ட்ராங் நம்பர். 633, அதனால் 633 336 திருப்பி வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. 56 33 633 0 336, 3 டிஜிட்டில் 336, 54 30 54 30 430. இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4 டிஜிட் நம்பரை 54 30ன்றதை 0 345ன்னு கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த நம்பருக்கெல்லாம் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் கொடுத்துருக்கேன். 54 30 430 0 345, 3 டிஜிட்டில் 345, 466. இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன், 664, 466 3 டிஜிட்டில் அப்படியே 664. அதுக்கு 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 64 66, 466 26 64, 664. ஸோ டோட்டலாக 11 நம்பர். 11 நம்பரில் 4 நம்பர் இம்பார்ட்டண்டான நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 222 182, 222 182, 633 336. மீதம் இருக்கிற நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தான். கஸ்ஸிங்கில் அதிகப்படியாக வந்துட்டு இந்த நம்பர்ஸ். நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது 466ன்னு கொடுத்துருக்கேன்னா, கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த நம்பர் குறைஞ்சபட்சம் என்னுடைய கஸ்ஸிங்கில் ஒரு 50 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம கணக்கு போட்டுகிட்டே இருக்கோம். அப்படி இப்படி பழைய ரிசல்ட்டு, ஜாக்பாட் ரிசல்ட்டு, டியர் லாட்டரி ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன அப்படி இப்படின்னெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரே நம்பர் 25 டைம்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுலேயும் 30-40 டைம்ஸ்க்கு மேலே ஒரு நம்பர் போச்சுன்னா ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுதான் மேக்ஸிமம் வரும். ஓகே, அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு 40 டைம்ஸ்க்கு மேலே வந்த நம்பர்ன்றதுனால தான் ஒரு 11 நம்பர் நான் கொடுத்துருக்கேன். தவறாக எடுக்க வேண்டாம். உங்களோட கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணலாம். மேலே இதுக்கு மேலே என்னென்னா இன்னும் 2 மணி வரைக்கும் ரிசல்ட் இருக்குது, 3 மணிக்கு தான் ரிசல்ட், அது வரைக்கும் டைம் இருக்குது. இதில் சேஞ்ச் ஆகலாம், இதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கமெண்ட் பாக்ஸை தயவு செஞ்சு பார்த்துட்டே இருங்க. நானும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருவேளை இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இது 345ன்றது 354 வைக்க வாய்ப்பு இருக்குது, 403 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 430 அப்படின்றதுக்காக நான் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அதனால் கமெண்ட் பாக்ஸை தயவு செஞ்சு பார்த்துட்டே இருங்க, கமெண்ட்ஸ் பாருங்கள். உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிஏசிபிசியில் மேலே இருக்கிற 3 டிஜிட் நம்பரில் இருக்கிற நம்பர் தான் பிரித்து கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. 12 21 18 81. டபுள்ஸுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் 22 33 66 கொடுத்துருக்கேன். அதில் 22 33 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 22 33 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 30 03 60 06. ஏன் 30 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா நம்பரில் 540 இருக்குது. ட்ரா நம்பரில் 540 ட்ரா நம்பர். 50 60ன்னு வச்சு அடிக்க சான்ஸ் இருக்குது, 40 30ன்னு வச்சு அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி 540 அப்படின்றது 530 கூட வச்சு அடிச்சிருவாங்க. நம்ம பயங்கரமாக கஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், 460ன்னு வச்சு அடிச்சிடுவோம். ஸோ 540 இருக்குல்ல, 5 1 50ன்றது 60 ஆக்கி
மாற்றி விட்டு 460ன்னு வச்சு அடிச்சிடுவானுங்க. அதனால் நம்ம ரொம்ப சீரியஸாகலாம் எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயத்த சிம்பிளாக போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறது தான். கன்ஃபார்மாக நம்மளுடைய முயற்சியை 100% போடுறோம், நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நமக்கு கிடைக்கல, நம்ம மனசுக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு எவனுக்கு கிடைக்க போகுது? நம்ம தான் எப்பவுமே. அப்படி இருக்கும்போது எதுக்காகவும் வருத்தப்பட்டுறாதீங்க, வச்சு செய்கிறோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கஸ்ஸிங். 26ஆம் தேதி உங்களுடைய கஸ்ஸிங் இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் பயங்கரமாக இருக்குது, அதனால் உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ உடம்பு ரொம்ப நல்லா இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், வெளியில் போக முடியும், எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க முடியும். அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்களும் நல்லா இருங்க. எல்லா செல்வமும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சேரும், கண்டிப்பாக வரும், உறுதியாக. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ. என்னோட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ ஹாப்பி டே. குட் லக்.